பூஜை அறையில் பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய 10 விஷயங்கள். ஒரு வீட்டில் பூஜை அறை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். பூஜை செய்யும் போது எப்படி விதிமுறைகளை பின்பற்றுகிறோமோ அதேபோல் பூஜை அறை பொருட்களை சுத்தம் செய்யும் போதும் அவற்றை பராமரிக்கும் போதும் சில முக்கியமான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இப்படி செய்வதால் வீட்டில் எப்போதும் தெய்வீக ஆற்றல் குறையாமல் நிறைந்திருக்கும். இஷ்ட தெய்வம் மட்டுமன்றி குலதெய்வத்தின் அருளும் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் தீய சக்திகள் வீட்டை நெருங்காது. ஒரு வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள், தெய்வீக சக்தி, லட்சுமி கடாட்சம் ஆகியவற்றிற்கு காரணமாக இருக்கும் இடம் பூஜை அறைதான். பூஜை அறையில் நாம் வைத்து வழிபடும் சுவாமி படங்கள் மட்டுமின்றி நாம் பயன்படுத்தும் பொருட்களும் மிகவும் முக்கியமானவை ஆகும். பூஜை அறையில் நாம் வைக்கும் அல்லது பயன்படுத்தும் பொருட்களுக்கும் கூட தெய்வத்தின் அருளை வழங்குவது அல்லது தடுக்கும் ஆற்றலை கொண்டிருக்கும். கவனக்குறைவாக நாம் விட்டு வைக்கும் சில பொருட்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கி பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு தருவதாக அமைந்துவிடும். பூஜை அறையில் எந்தெந்த பொருட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும் என்ற விவரங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம். பூஜை அறையில் கடைபிடிக்க வேண்டிய 10 விஷயங்கள். 1. காய்ந்த பூக்கள், காய்ந்த அல்லது அழுகிய எலுமிச்சம்பழம் ஆகியவற்றை கண்டிப்பாக வைத்திருக்க கூடாது. இவை வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கிவிடும். அதேபோல் பூஞ்சை படித்த எலுமிச்சை பழங்களையும் வைத்திருக்க கூடாது. அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்தி விட வேண்டும். வீட்டில் வைத்திருக்கும் சுவாமி எலுமிச்சை பழம் பூஜை படித்திருந்தாலோ அது கெட்ட சக்தியின் அடையாளம் ஆகும். 2. சுவாமி படங்களை வாரத்திற்கு ஒரு முறையாவது துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது சுவாமி படங்களுக்கு பின்புறம் இருக்கும் தூசுகளையும் ஒட்டடைகளையும் சுத்தம் செய்ய வேண்டும். 3. பூஜை அறையில் ஒட்டடை மற்றும் குப்பை படியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 4. பூஜை சாமான்கள், விளக்கு போன்றவற்றை திங்கள், புதன், சனி ஆகிய கிழமைகளில் சுத்தம் செய்வது சிறப்பு. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக சுத்தம் செய்யக்கூடாது. 5. விளக்கிற்கு அருகில் கணபதியும் குலதெய்வத்தின் படம் அல்லது சிலையை வைக்க வேண்டும். 6. விளக்கிற்கு அருகில் செப்பு அல்லது வெள்ளியால் ஆன பாத்திரத்தில் எப்போதும் தண்ணீர் வைத்திருக்க வேண்டும். 7. விளக்கேற்றிய முழு பலனையும் பெற வேண்டும் என்றால் மற்ற உலோகத்தால் ஆன விளக்குகள் எத்தனை ஏற்றினாலும் குலதெய்வத்திற்கு என தனியாக மண்ணகலால் ஒரே ஒரு விளக்காவது ஏற்ற வேண்டும். 8. பரிகார தீபங்களை கோவிலில் மட்டுமே ஏற்ற வேண்டும், வீடுகளில் ஏற்றக்கூடாது. இதனால் விலக வேண்டும் என நினைக்கும் பிரச்சனைகள் தொடர்ந்து வீட்டிலேயே தங்கி இருக்கும். 9. ஆடி வெள்ளி, தை வெள்ளி, கார்த்திகை வெள்ளி நாட்கள் குத்துவிளக்கு பூஜை செய்யும் போது மட்டும் 5 முக குத்துவிளக்கை ஏற்றலாம். மற்ற நாட்களில் ஒரு முகம் ஏற்றினாலே போதும். 10. குத்துவிளக்கின் மேல் பகுதியில் உள்ள அன்னப்பறவையின் முகம் இருக்கும் பகுதியில் இருக்கும் முகத்தில் தினமும் குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும்.